வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாங்க பெருமக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன? அருமையான சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பற்றி பேசலாமா? பல பேர் ஏன் நாம் ஒவ்வொருவருடைய மனசிலும் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன? என் ஜாதகம் அருமையாக இருக்குது, ஆனால் என் வாழ்க்கை ரொம்ப துன்பங்களை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். என் ஜாதகத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை, ஜாதகத்தை நான் பார்த்ததும் இல்லை, அது மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நான் அருமையாக வாழ்கிறேன். ஒரு ஜோதிடர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சே போயிடும்னு சொன்னார். ஆனால் நான் அற்புதமாக இருக்கேன், அவர் சொன்னதுலேருந்து நல்லா இருக்கேன். இது இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? வாங்க அலசி பார்க்கலாம். உண்மையிலே பல ஜாதகங்களில் மேலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அருமையாக இருக்கும். ரொம்ப ஆழமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சமுத்திரம், ஜோதிடம் என்கின்ற சமுத்திரத்தில் கீழே இருக்கக்கூடிய விஷயங்களில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சமீபத்தில் என்னை சந்திக்க வந்த ஒரு நேயர், அவருடைய ஜாதகத்தில் 9 கிரகத்தில் 5 கிரகம் உச்சம், மிச்சம் 4 கிரகம் நார்மலாக இருக்குது. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் பார்த்துருக்காரு, வேறு எதுவுமே பண்ணல. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துட்டார், கல்விக்காக கஷ்டப்பட்டார், படிக்க முடியாமல் 9 வயசுலேயே வேலையில் சேர்ந்தார். மூட்டை தூக்கி வேலையில் செய்து, அன்றாட கூலி வேலைகளை செய்து, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, தபால் வழியில் கல்லூரியில் படித்து, இந்த கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தபால் வழியில் படிக்கிறது, அதுலேருந்து பட்டம் பெற்று ஏதோ ஒரு நார்மலான ஒரு வேலையில், சாதாரணமான வேலையில் சேர்ந்து கல்யாணம் பண்ணி அதுலேயும் விவாகரத்து, குழந்தைகளோட பிரிவு, 32 வயசில் பெரிய வியாதியினால் பாதிக்கப்படுறது, சொத்தையெல்லாம் இழக்கிறது, யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. இப்போது 5 கிரகம் உச்சம் பெற்ற ஒரு ஜாதகம், ஆனால் துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் தான் ஜோதிடத்துடைய சூட்சமம் என்பது இருக்குது. பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஜோதிடம் என்பது மேலாக தெரியும், அப்படியே பார்த்த உடனே உச்சம் நல்லா இருப்பார், அது இல்லை. ஆழமாக வேரூன்றி பார்க்க வேண்டும். ஒரு கிரகம் உச்சம் பெறுகின்றது என்றால் அதோடைய நட்சத்திர பாத சாராதிபதி அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார், லக்ன அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார், இப்படி டெக்னிக்கலாக தொழில்நுட்ப வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மோசமான ஜாதகம் நல்லா இருக்க முடியுமா? ரெண்டுமே சாத்தியமே இல்லை. நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் கஷ்டப்படுவதும் மோசமான ஜாதகம் நல்லா இருக்கிறதுக்கும் சாத்தியக்கூறே கிடையாது. 100% நல்லா இருக்கிற ஜாதகமாக இருந்தால் அவர் நல்லா இருப்பார், நல்லா இல்லாத ஜாதகமாக இருந்தால் அவர் நல்லா இருக்க மாட்டார். ஆனால் ஒரு விதிவிலக்கு உண்டு. எனக்கு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் குண்டு சட்டியில் குதிரையை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் என் வாழ்க்கை கண்டிப்பாக வீணாக தான் போகும். என் ஜாதகம் மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடுமையாக உழைச்சி முயற்சி பண்ணேன்னா என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதுதான் வித்தியாசம். கிரகங்களும் ஜோதிடமும் அடிப்படை தளத்தை உங்களுக்கு செய்து தரும். அதற்கு மேலே கட்டிடம் கட்ட போகிறேன்னா, ஓலை குடிசையை கட்ட போகிறேன்னா, இது உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு சக்தி. அன்புமிக்க நேயர்களே, உங்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி தான், விதியும் மதியும் ஒன்றாக சேர்ந்தால்தான் மாபெரும் வெற்றிகளை படைக்க முடியும். அடுத்து வரும் காணொளியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.